கவின் அதான் கேம் பிளேயர். என் பக்கத்தில் ஆக்சுவலாக பேசுறது அதான் பஞ்சக்கோழி. பஞ்சக்கோழினா நம்ம கேமுக்குள்ள போயிடலாம். ஈஸியாக கிடையாது, ப்ராக்டிஸ் சந்தோஷம். 5 days செலவு பண்ணுறது அது ஸ்பைடர்கிட்ட வாட்டா போயிருந்தா நல்லா இருக்கும். மக்களே அது தெரியும். நம்மளை புக்கு போட்டு கடிக்க கூடாது. கடைசிதான் நம்மளுக்கு பேட் லக். என்னது அது? அப்பாடா அது எதுவுமே இல்லை பாய்ஸ். பேட்ரி இந்த ரூமில் கார் பேட்டரி பார்த்து வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஜக்கு தான் கிடக்கும், வேறு எதுவும் கிடைக்காது. கார் பேட்டரி நம்ம இப்போ வந்து கார் எஸ்கேப் மக்களே. நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம கார் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். அது வந்து பேட்டரி உச்சி வேறு இல்லையா? அப்போ நான் கார்க்கு எதாவது சுற்றி போடுறது கார்க்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸ்க்ரூ டிரைவர் ஃப்ரெண்ட்ஸ் சம்டைம்ஸ் புக் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றும் இல்லை, ஒன்றுமே கிராக்கிங் ஃபோன் இல்லை. அது நம்ம மின்னுது இல்லை அங்கே போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். புக் ஃப்ரெண்ட்ஸ் புக் வச்சு கிராக்கிங் ஃபோன் அது சீவேர் போகணும்டா. அப்போ இது கூட தெரியாம பேங்க்குள்ள வந்து ஆமாம் அவங்க வந்து போய் தெரியாது கூட்டிகிட்டு வந்தா கட்டாயிடுச்சு. அடப்பாவி எனக்குள்ள தெரியாதடா. என்னது ஆட்லாம் போடும் ஃப்ரெண்ட்ஸ். இது டோர் எஸ்கேப் பண்ண ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அங்கே ஃப்ரெண்ட் விளாண்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் வேறு போய் பிக்சர் எடுத்த போய் வச்சுக்கிறா கிராண்ட் வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பெஷல் கீ அது என்னது? நம்பர் 2 ஸ்பெஷல் கீ நம்ம எடுக்க வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போயிட்டு கீழே போட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே கார் கீ மக்களே மக்களே அங்கே ஒரு பீரா இருக்கும், அங்கே தான் இருக்கும். இல்லையா அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆமாம் இப்போ போயிட்டு கார் என்ன அங்கே போகிறேன். டேய் அங்கே வைக்கணும். ஓகே ஓகே வச்சாச்சு. உள்ளே இறங்கிக்கலாம். பேட்டரி வச்சாச்சு. நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சும்மா தான் காரில் ஸ்டார்ட் பண்ணோம். எங்களுக்கு தெரியும். அப்போ இங்கே வந்து ஜீட் பிளேட்டு ஒன்று வேணும். ஜீட் பிளேட் அது பார்க்கு அதுக்காக இங்கே வந்து ஸ்பார்க் பிளக்கர் ஒன்று வேணும். ஸ்க்ரூ டிரைவர் வேணும். விரிச்சு இருக்கும் மக்களே. மேலே போகிறோம் சூப்பர். இது மாதிரி ஃபோட்டோ பீஸ் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிறாதீங்க. கிராடி வந்து நம்மளுக்கு போட்டு தள்ளிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அதனால் இது கேஸ் ஃபில் பண்ண முடியலை. அதனால் நம்ம அப்படி போயிட்டு என்ன எடுத்துகிட்டு ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கலாம். ஏன் வாய்ஸ் இது நோட்டீஸ் இருக்கு. திஸ் இஸ் மை லவ் டே. ஃபிஃப்த் டே வருது. யாரோ எழுதி வச்சுட்டப்போ எது யாரோ வந்து அங்கே போடா. டே அந்த கிணத்து கொண்டு போடா. அந்த இது எல்லாம் இருக்கும்டா. ஜொல்லி போகலாமா ஃப்ரெண்ட்ஸ்? வெளியே போகிற வழி தான் நினைக்கிறேன். சீக்ரெட் ரூம் பேர். பள்ளிக்குட்டியில் போட் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணி வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது எங்கே இருக்கும்? வெளியே இருக்கும். கேஸோ லைடா மக்களே நிமிஷமாக விளாண்டோம். இப்போ வந்து சீரியஸாக விளாடுறோம். அதனால் நம்மளுக்கு வந்து ஒரு பொருள் தேவைப்படும் மக்களே. அந்த கிணறு பார்த்தீங்கல்ல அங்கே ஒரு ஹேண்டில் தேவைப்படும். இப்போ நம்ம தோணு பார்த்தோம்ல அங்கே தான் ஒரு ஹேண்டில் இருக்கும். அந்த ஹேண்டில் எடுத்து கிணறுக்குள்ளே போட்டு ஹேமர் கிடைக்கும், இல்லைன்னா இன்ஜின் கிடைக்கும்.
கார் எஸ்கேப் பண்ணலாம். ஓகே இப்போ இதுக்குள்ளே போயிட்டு நீ ஏன்னா பயந்துட்டு இருக்கிற? ப்ராக்டிஸ் மேலே போட்டாச்சுல, அதுக்கப்புறம் பயம். ஆமாம், இந்த கிராண்டியே இந்த பாக்ஸிங் மாதிரி எல்லாம் வச்சுருக்கீங்க, தெரியலையே. தெரியலையா? கிராண்டியை போய் கேட்டுடலாமா? அதுக்கு போய் கேட்டு ஏய் காக்கா கூட எதோ இருக்கு. ஐயோ என்ன குத்துற? எதுக்கு? என்ன ஒன்று? ஆமாம் இல்லை, அது கொத்துனதுக்கப்புறம் திருப்பி கொத்துவாங்க. அது ஏன் டேய் அவன் பாடுறா, யூஸ்டேக் கலர் இருக்கு, எலும்பு கூடு இருக்கு, ஸ்ரீவேரா அந்த மாதிரி ஓப்பன் பண்ணி மேலே போக முடியும். அக்கறையே நம்மளால முடியல, அதனால நம்ம வெளியே வர வெப்பன் கேட்கல. எங்கள் மக்களே போடுறது இது பேட் லக். இது மக்களே இப்போ சீவா இருக்குத மக்களே போக முடியும். அது ஒரு சீக்கிரம் இடம். ஸ்பார்க் பிளக் போடு. நம்மளுக்கு பாக்ஸ் பாக்ஸ் அடிச்சிருக்காங்க. தள்ளுலாமா? ஐயோ பாத்தியா? ஆமா, ஏதாச்சும் கன் செய்யலாம். நம்மளுக்கு இப்போ தேவையில்லை தெரியுமா? அந்த அளவுக்கு அந்த சீக்ரெட் ரூம் இருக்கும். இது சீக்ரெட் ரூமா? இதா டெடி நம்மளுக்கு தேவையில்லடா. டெடி நம்மளுக்கு தேவையில்லையா? அதுக்கே டெடி தேடி அதை எடுத்தா நம்மளுக்கு கொல்ல போனீங்க. அது நம்மளுக்கு மேலே தேவைப்படும். மாதிரி இந்த பாட்டு போய் வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ். வச்சுன்னா நீங்கள் வந்து ஒன்று சந்திக்க வேண்டியது இருக்கும். அதுமாதிரி இது நீக்கினா வந்து நம்ம இந்த இடத்துல எழுந்துச்சு இருக்கோம். ஒன்று சீக்கிரம் தான் உனக்கு தெரியாது. நம்மளுக்கு தேவையில்லை, போய் போட்டு வரணும் மக்களே. அதுக்கப்புறம் மேலே போய் அந்த செயின் பிளேஸ் இது போட்டு வந்தேன். இன்னைக்கு வெத்தலை தீபம் போட்டேன், அதனால தான் சேஃப்டி இருக்குதுன்னா வெத்தலை தீபம் போட்டேன்னா. நான் ஒரு தடவை ப்ளே பண்ணும்போது அந்த ஓ மை காட், நான் இப்போ நம்மளுக்கு இன்னைக்கு தான் போட்டாலும் எடுக்கல. என்னது இப்போ வந்து இன்ஜின் போட்டு ஃப்ரெண்ட்ஷிப் ஆமாம், இதை கடிச்சிட்டு போச்சா? நம்மளுக்கு காருக்கு இல்லைன்னா நல்லா தப்பிக்க முடியாது மக்களே. சிகப்பு தீர்ந்துருச்சா? ஸ்பெஷல் கீ நம்ம போய் எடுத்துக்கோம். சரி சரி, ஸ்பெஷல் கீ எடுத்து மீட் எங்கடா இருக்கு? மீட்டா ஹலோ மக்களே, வி ஆர் பேக். நம்ம இப்போ நான் எதுக்கு இப்போ எந்திரிக்காம போகிறேன். நான் மேலே தான் போய் போக போகிறோம். அதான் மக்களே நீக்கிக்கலாம். ஓகே, இப்போ வந்து இந்த ஸ்பெஷல் ஏன்னா பாடி மக்களே கிராண்ட்பா மக்களே, வேறு யாரும் இல்லை. சரி வாய்ஸ் சொன்ன நம்ம சீவேருக்கு போகிற தவிர நம்மளுக்கு வேறு வழி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். கேமராவில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பீரோக்குள்ள ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இது ஷூட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு கன் இல்லை, க்ளோஸ் ஆகும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கன் பார்ட் எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல ஒன்று பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஆனால் இந்த கொத்து அதான் தெரில. அது எந்த கொக்கி அது எப்படி போ? அதான் அந்த இந்த ரெண்டு போ இங்கே இருக்கா இந்த கொக்கி. அது என்னதுடா?
இது திறந்து அந்த சீக்கிரம் ரூம் ஓப்பன் ஆகும். ஓப்பன் பண்ணேன். அது நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை. நம்ம இப்போ கன் பார்ட் எடுத்துக்கணும். பார்த்து தான் வந்துட்டியோட அதுக்கணும். எதுக்கு இங்கே போகிறேன்? உங்களுக்கு தெரியாதா? இந்த அளவுக்கு பாரு. அதுலேருந்து கன் ப்ராடக்ட்லாம் போடணும். நம்ம இஞ்சி என்னாச்சு? பிடிச்சிக்கிட்டா ஏன் பிடிச்சிருச்சே? நான் ஏதோ இந்த கேமை பிடிச்சி நினச்சேன். இப்போ நான் எங்கே போகிறது? வேறு வழியில் ஃப்ரெண்ட்ஸ் நான் புக்கை எடுத்துட்டேன். இந்த புக்கு எங்கே வைக்கணும்? ஏமா சாப்பிட்டு வந்தார். We are back boys. இவ்வளோ நேரம் நான் உங்களுக்கு காட்ட முட்டேன். ரொம்ப நாள் இது எடுக்க ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இதனால் இப்போ நம்ம ரிலீஸ் பண்ணோம். நம்ம எடுத்தாச்சு. நம்ம ஷார்ட் கன் நம்மளுக்கு கசிச்சு போடு ப்ரோ. இதில் எத்தனை புல்லட் எடுக்கலான்னு சொல்லுங்கள். ஒன்று எப்படி ப்ரோ கண்டுபிடிச்சிங்க? தட் இஸ் ட்ரிக். போட்டுட்டா எங்க யார் கிளாஸ்லினே வேணாம் டே எஸ்கேப் போக முடியுதுடா. எஸ்கேப் முடிக்க முடியாதா? அப்போ ஒரு சரி மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ ட்ரைவர் எடுக்கலாம். மேலே போகிறேன். நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர் எடுக்கல மக்களே. அது க்ளோஸ் ஆகாதுடா. வேணா பாரு. ஓகே பாரு க்ளோஸ் ஆகல. பார்த்தியா? நான் சொல்கிற கேட்குறேன். பட்டனில் வச்சு க்ளோஸ் ஆகாதுடா. இப்போ எதுக்கு இந்த புல்லட்ஸு? யாருக்கு தெரியும்? ஏன்டா க்ளோஸ் ஆகல? புல்லட் வேஸ்ட் பண்ணணும். சரி நான் போய் ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துடலாம் பாய்ஸ். இங்கேருந்து போடா, இப்படியே போடா. டே ஷார்ட் கட்டா. சரி பாய்ஸ், அது ஷார்ட் கட் தான். ஆனால் நம்மளுக்கு இதுதான் கரெக்டு. ஓகே இங்கே ஷூட் பண்ணிடலாம். பொருள் ஒழுங்கு மதிக்கிறேன். ஏய் ஏய் இங்கே உருண்டுட்டே போகிறேன். மக்களே, உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இந்த ஸ்க்ரூ டிரைவர் வச்சு இதை யூஸ் பண்ணலாம். ஆனால் அதுக்கு நாம இதை எடுக்கணும். விட்டுவிட்டேன் மக்களே. பேட்லாக் கீ இருக்கணும். பேட்லாக் கீ, இந்த சேஃப்டி, பேட்லாக் கீ, சேஃப்டி, இது ரெண்டில் ஏதோ ஒன்று தான் இருக்கும் மக்களே. இல்லைன்னா ஷீவருக்கு அந்த கீ கிடைக்கணும். அதான் ரஸ்டி பேட்லாக் கீயா பாய்ஸ்? அந்த வச்சு ஒன்றும் முடியாது. ஒரேஞ்சு சீவருக்கு போவேன். ஒரேஞ்சு அந்த ஸ்கூட்டரை எடுத்துங்க. ஆமாம், நீ எங்கே இந்த சீவர் இது போட்ட? அது புக்கு மேலே போவேன். புக்கு டெடி பியர் எடுத்துட்டு போவேன். நான் பாரு, இங்கே தான் புக் இருக்கு பாரு. ஓகே, இதுதான் ஷார்ட்கட். அப்படி போய் இப்படி போகணும்டா. படிக்கட்டில் ஏற. ஒரேஞ்ச் படிக்கட்டில் ஏறுறா. ஆமாம் பாய்ஸ். நம்ம இப்போ இன்னொரு ஷார்ட்கட்டை நம்ம காட்ட போகிறவங்களுக்கு 13 நிமிஷம் கரெக்டாக இருக்குது. இப்படி நேராக வந்துட்டிங்கன்னா இங்கே சில டைம்ஸ் பார்க்கலாம் பாய்ஸ். நம்ம இங்கே ஆல்ரெடி வந்துட்டாச்சு பாய்ஸ். இந்த வழியா இந்த கொக்கி எதுக்குன்னு சொல்லவே இல்லையே. தொடக்குது. ஐயோ பாட்டி ஓட. என்ன நவூரில் நவூர் எங்கே காணா? பாட்டி காணா. அப்படி படுத்துக்கிட்டு இருக்கு. ரோல வராதோ தெரியல. இன்னும் காக்காலாம் பறக்குது. ஏய், என்னடா மாயமந்திரம் பண்ணுறீங்க? வராதா? எந்திரி. கிடக்குது. ரைவல் பெஸ்ட் வாய்ஸ் டபுள் ஆக்டிங்.
ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் டபுள் லாக் பண்ணியிருக்கோம். பாட்டி காணோம். நான் பாட்டி அப்படியே படுத்துக்குமோ வராது. எந்திரிக்கோங்க. அப்படியே இப்படியே வந்துட்டு நம்மளுக்கே போட்டு தள்ளிவிட்டா வருமே. நைட்டி என்ன அப்படி கிடக்குது. கிராணியும் நைட்டி அப்பமா இருக்காது. நைட்டியா பாட்டி இன்னுமே காணும். லேட் ஆகுமா தெரியல. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓகே வந்துருச்சுட்டு போயிடலாம் மக்களே. டைம் வேஸ்ட் பண்ணுவோம். இதுக்குள்ள நம்ம வீடு போகலான் இருக்கலாம் இருக்கேன். ஆனால் பாட்டி வந்துருக்கே போகிறாங்க. அந்த புக்கில் இப்போ ஏதோ ஒன்று எழுத்தெல்லாம் வருது பாய்ஸ். திடீர்னு எனக்கு தெரியுது. உங்களுக்கு சரியாக தெரியுதான்னு தெரியல. அது பார்த்தியா புக்கெல்லாம் லைட்டாக எழுத்தெல்லாம் இப்போ தான் வருது பாய்ஸ். சரி பட்டம் வந்துடலாமா? பாட்டிக்கு வந்துருக்காங்க. வாட்டும் இல்லைண்டா வாடா. சரி நம்ம போகலாம். நம்மளுக்கு டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். நம்ம வீட்டு எங்கே வச்சேன்? வீட்டா ஷார்ட் கன் தூக்கே. அம்மா எதுக்கு ஷார்ட் கன் எடுத்தேன்? ஃபஸ்ட்டு பேர் லக்கி இதுக்குள்ள கொடுத்துருக்காங்க. அதான் அது சீவரஸ்கே. அந்த செயின் பிளேஸ்றேன் ஒரு நிமிஷம். ஹேமர் வேணுமா? சாரி மக்களை மறந்துட்டேன். ஹேமர் அம்மா அந்த காக்கட் எப்படி பார்த்தா? அதான் ரிமோட் கண்ட்ரோல். ரிமோட் கண்ட்ரோல். நம்ம ஷூட் பண்ணோம் மக்களே. ஷூட் பண்ணா கட்டை எதுக்கு? இந்த கட்டையும் சீவர் எஸ்கேப். அதனால அந்த பாட்டி வந்து சாவி கொடுப்பாங்க. வாயிந்து கக்குவாங்க. போய் பாட்டு வந்துடுங்க. என்னத கக்குவாங்களா? ஆமாம். ஐயோ எதுக்கு ஸ்க்ரூ ட்ரைவர் எடுக்கிற? அங்கே கீழே நிறைய இடம் இருக்கும். அந்த இடத்துல ஸ்க்ரூ ட்ரைவர் போட்டு பொருள் எடுக்கணும். பாட்டி வேறு இருக்குமே. ஆமாம் அதான் அது பேர் தான் 8 கால் கிளம்பு. ஆய் நம்பர் 2 படுத்துட்டே இருக்குதோ. கீ கொடுத்து போயிடுச்சுடா. பாடுறா நம்ம படுக்கும்போது வரல. தூரமாக போயிட்டதுக்கப்புறம் வந்துடுச்சுடா. எப்பட்றா ஸ்பைடர் கீ எடுத்தாச்சு மக்கள். ஸ்பை எடுத்ததுக்கப்புறம் பயமாக இருக்கு மக்களே. வாயிலிருந்து எடுத்தது அப்படியே கொண்டு போகிறேன். செய்யலாம் இல்லை. வா அமைதியா. இன்ஜின் பிளேட்டா? ஃப்ரெஞ்ச் அப்போ ஃப்ரெஞ்சுங்க. இங்கே போட்டுரு. கார் இடத்துல போய் போட்டுரு. பாய்ஸ் அப்போ ஃப்ரெஞ்ச் எங்கே பாய்ஸ் இருக்கும்? கீழே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். நீங்கள் முதல்ல போட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமால நான் ஒரு காருக்கே கிடைக்குது. இட்கல்கள் ஓடுற சவுண்டு. எங்கடா மக்களை எடுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஐ வில் பி பேக் சூன். சீக்கிரம் வந்துருவாளா? மக்களை அதில் அட்டு மாதிரி ஒன்று போட்டிருப்பா மக்களை. அதுதான் மக்களை பாதுகாப்பு. மக்களை இப்போ ஸ்கூல் டிரைவர் எடுத்தாச்சு மக்களை. ரெண்டு காலுமே உடஞ்சிருச்சு போய். ஆனாலும் நம்ம ஓடுறோம். குதிக்க போறா. நாத்து குடல கொடுக்குது. கிளியடால இருக்கு பாய்ஸ். இது வந்து காஃபி நமக்கு தேவையான முக்கியமான ஒரு பொருள் பாய். பட் ஆனால் அப்படியே ஸ்கீ வேணும் மக்களை. ஆமாம் மக்களே. உங்களுக்கு எப்படி மக்களே தெரியும்? மக்கள் இங்கே பாருங்க. எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்க்ரூ டிரைவர் கிடச்சிருக்கு. அதுக்குள்ள இருந்து கும்பிடா கும்பிடா. போலாம் போ. ஏய் போடுங்களே. ஒன்றும் மக்களே அங்கே பாருங்க. ஸ்பைடரு
அதுக்காக வேணும் பண்ணேன். கிராணி ஆடா இருக்கு. பக்கத்துல தான் இருக்கு. சவுண்டு கேட்குது நம்மளே. ஆனா இந்த பாட்டிக்கு இன்னொரு பேர் இருக்கு மக்களே. The Watchman Lady. முன்னாடி எல்லாம் நாங்க எப்படி பார்த்தேன். அப்படி மேலே போயிடுச்சுன்னா திரும்பி இங்கே வந்துருச்சு. வாட்ச்மேன் லேடி போங்க லேடி. கால் தெரியுதுடா. கெட்டுக்கால் கால் தெரியுதுடா. சவுண்டு கேட்டால் பக்கத்தில் வந்து நடத்தண்டா. மண்ணுக்கு குழம்பிடுச்சுடா. ரத்தமா இருக்கு. ரத்தமா இருக்கு. நானே ஃபர்ஸ்ட் டைம் வரப்போ ஃபீவா இருக்கு. பக்கத்துல எல்லாமே சுத்திக்கிட்டு இருக்கு. ஸ்பைடரு சவுண்ட் வாட்ச்மேன் லேடி அப்படி மேலே போகணும். வாய்ஸ் சவுண்ட் கேட்குது வாய்ஸ். அந்த குதிச்சு திரும்பி குதிச்சோம்னா அது ஓடி போடுவாங்க. என் ஃப்ரெண்டு ஒரு ட்ரிக்கு சொன்னான். அந்த ட்ரிக்கு யூஸ் பண்ணி ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? மக்களே எனக்கு ஒரு ஐடியா மக்களே. இப்போ செயின் யூஸ் பண்ணலாம். அதோட இருக்கே அது ஈட்ராக் சொன்னாங்க. செயின் யூஸ் பண்ணி எப்படா அதுக்கா இப்போ பாட்டி ஓடணுமே. பாட்டி ஓடணுமே. இங்கே இருக்கு. இன்னும் கேட்டியா?
பேசவே ஆள் வேலை. சொல்லு மக்களே. இப்போ எனக்கு என்ன ஐடியா தோணுதுன்னா, இப்போ இந்த ஹேமர் எடுக்கிறதுக்கு ஒரு ஹேண்டில் சொல்லு. அதுக்கு வந்து நம்ம ஹேமருக்கு தயாரிப்பு போய் முடிச்சுட்டு வந்துடலாம். இப்போ போயிட்டு நான் தான் ஏன்டா கத்துற? பயமா இருக்கு. சவுண்டு கேட்குது பட்டா கேட்குது பட்டா. அதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு கார்கி எடுக்கிற வேலையை போய் சேரணும். ஏன்னா கார்கி இருந்தால் தான் எல்லாமே எடுக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். கார்கி வேறு எங்கேயும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேஃப்குள்ளே தான் இருக்குது. அப்போ இந்த சேஃப் நம்ம எப்படி திறக்கிறது? அதுக்கு நம்ம ஒரு இந்த செயின் ப்ளஸ் பார்த்தோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பார்த்த வரைக்கும் நம்மளுக்கு சீவருக்கு தேவையான எல்லா பொருளும் கிடச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். பட் இருந்தாலும் அந்த செயின் கட்டுற எங்கடா இருக்கு? செயின் கட்டுறது தான் ஃப்ரெண்ட்ஸ். கட்டிங் பில்லர்ஸை வச்சு செயின் பில்லர்ஸும் ஒன்று தான் ஃப்ரெண்ட்ஸ். அதை வச்சு கட் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். எங்கடா பார்த்தேன்? ரிமோட் கண்ட்ரோல் இதுக்கிட்ட இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இது காக்கா ஃபுட் வேணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஹேமர் வேணும் ஃப்ரெண்ட்ஸ். மா எங்கே இந்த செயின் எங்கே பார்த்த நீ? இருங்க எங்கடா பார்த்துனீங்க? கொடுங்க எங்கே பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ்? இவங்களுக்கு இது கொடுத்தது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ இங்கே வர்றப்ப இது நம்ம இப்படி போயிட்டு இருந்தோமா, கரெக்டாக இந்த இடத்துல நம்ம செக் பண்ணோம். ஆனால் அப்போ தான் இல்லை. நம்ம இங்கேருந்து இப்போ மேலே தான் போகணும். எங்கடா பார்த்த ஃப்ரெண்ட்ஸ்? வெயிட் பண்ணுங்க ஃப்ரெண்ட். நம்ம இப்போ இங்கே பார்த்துருக்கோம். அங்கே இருக்கு பாரு சேஃப்கி. அதுக்கு தான் நம்ம அட ஏதோ சேஃப்கி அது. அட பிளைன் வேணுமா? அட பாவிகளா, ஃப்ரெண்ட்ஸ் நான் இங்கே பார்க்கலையா ஃப்ரெண்ட்ஸ்? ஆனால் பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பார்த்தாச்சு. பட் இருந்தாலும் கார்கி மட்டும் காணோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த சேஃப்குள்ளே தான் இருக்கும். ஆனால் சேஃப்கி எடுக்கிறதுக்கு பிளைன் வேணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் இங்கே பார்த்து அந்த செயின் பில்லர்ஸ் எங்கடா பார்த்தேன்? அதான் அதான் அது இந்த போல ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தேன் எங்கேயோ. அதான் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன். இங்கே இதுக்குள்ளே சொன்னேன்ல சொன்னல ஃப்ரெண்ட்ஸ். கட்டிங் பில்லர்ஸ். இப்போ பிளைன் வேணும். பிளைன் எங்கடா இருக்கும்? ஹேமர் வேணும். அப்புறம் சீவர் போகணும். ஹேமர் ஹேண்டில் வேணும். ஹேண்டிலா? சொன்னீங்களா? ஹேண்டில் எங்கே இருக்கும்? கரெக்டாக சீவரில் தான் இருக்கும். இந்த லிஃப்ட் பார்த்தீங்களா? அங்கே தான் இருக்கும். ரொம்ப நண்டு. ஓகே ஹேண்டில் வேணும். அது இருந்தால் ஓகேடா. ஹேமர் இருந்தாவே எஸ்கேப் ஆயிடலாம்டா. ஏன்னா அது கட் பண்ணிட்டு அந்த டோரில் இருக்கிற ஒரு ஒயரை கட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இதுக்கும் ஹேமர் தேவை ஃப்ரெண்ட்ஸ். ஹேமர்
ஹேமர் இருந்தால் மட்டும் எஸ்கேப் பண்ணலாம். பேட்லாக்கும் நம்மளுக்கு தேவை ஃப்ரெண்ட்ஸ். அது எங்க இருக்குன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். எல்லா இடத்துலையும் தேடிட்டேன், ஃபீவரில் மட்டும் தேடவே இல்லை. அதுக்கும் ஹேமர் மாஸ்டர் கீ எங்க? ஐயா அது கிணறுக்குள்ள இருக்கும். கிணறு இல்லை அது வாட்டர் மில்லன் தான் இருக்கும் பாரு. அப்போனா இந்த எஸ்கேப் ஃபெயிலியர். இது கார் எஸ்கேப்பான மேப்பு கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். சீவர் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், சைன்ட்ல சொன்னோட பேர் போமா ஃப்ரெண்ட்ஸ். இது கார் எஸ்கேப்போட மேப் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். டோர் எஸ்கேப்போட மேப்பும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். சீவர் எஸ்கேப்போட மேப்பு ஃப்ரெண்ட்ஸ். பட் ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் இந்த காக்கா ஃபோட்டோ மட்டும் எங்கே இருக்குன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஹேமர் கிடச்சதுன்னா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இல்லை பழைய காரில் நம்ம ட்ராவல் பண்ண எங்கேயாச்சும் போய் முட்டிக்க மாட்டோம். அதுதானே மக்களே, இந்த வீடியோவை ஸ்டாப் பண்ணிக்கிறோம். ஏன்னா உங்கள் தேங்க்ஸை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது நான் என்ன மேப்னு கண்டுபிடிச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ரீசெண்டாக வந்து நான் சும்மா இந்த மாதிரி கிரானியில் இருக்க அல்ல எஸ்கேப்போ ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் வந்து ஒரு தடவை இந்த மேப் எனக்கு எப்போவே வந்ததே கிடையாது. ஆனால் வந்து இந்த மேப்பு புதுசாக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து கடைசியாக வந்து ஒரு V2 அப்கிரேடு வந்து, அதாவது அப்கிரேடு வந்து இதில் வந்துட்டு கிரானி 2ல் வந்தது பாய்ஸ். அதில் கீழே சேர்த்து நான் மேப்புக்கு இது பண்ணியிருக்கலாம், அப்கிரேட் பண்ணியிருக்கலாம். நான் அப்கிரேட் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். கிரானி 1 போன தடவை நான் டெலீட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அதில் அப்டேட்டில் கீழே இதுக்கே தண்ணி மேப்பு கீழே வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். கடைசியாக நான் வந்து இது ட்ரை பண்ணிகிட்டு இருக்கப்ப இது எனக்கு வரவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த மேப்பெல்லாம் இது புது மேப் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு மேப் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் அந்த ஃபஸ்ட்டு டைரி. இந்த ஃபஸ்ட் டைரிக்குள்ளே வந்து இதுக்கு ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். என்ன எஸ்கேப் ஃபஸ்ட்டு டைரி வரும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதுலேயே. அந்த டைரி தான் வந்து நம்மளுக்கு இருக்கிறதே கொஞ்சம் ஈஸியான ஒரு டைரின்னு சொல்லலாம். அப்படி சொல்கிறோன்னா அது வந்து நம்ம சீவர் எஸ்கேப் கொஞ்சம் அதிகமாக ஹெல்ப் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஹேமர் வந்து எடுத்துமே சீவரில் கிடைக்கும். வித்தியாசமான ஒரு புது மேப். ஐ திங்க் இதில் எந்த எஸ்கேப்பும் பண்ண முடியாத வரைக்கும் ஒரு பவர் கொடுத்துருக்காங்க எல்லாத்துக்கும். ஐ திங்க் இதுதான் V5 அப்கிரேடாக கூட இருக்கலாம். ஆனால் V1ல் எப்போயோ முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கரெக்டாக கொஞ்சம் கோழி. ஆமாம், ஓகே மக்களே, நாங்கள் போயிட்டு வரோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய்ஸ்ன்றதுக்கு முன்னாடி நான் இன்னொன்று சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது கஷ்டப்பட்டு ஷார்ட் கன்னில் எடுத்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ், இது கஷ்டமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே இந்த வீட்டுக்குள்ளேயே தான் இருந்தது. ஐ திங்க் இது கிரானி இருக்கப்போ விளையாண்டா வேணால் வந்து இந்த மாதிரி ஒரு மேப் ஹெல்ப் பண்ணுறதுக்கு நல்லா தான் இருக்கும். அதுபோல் இங்கே அடிக்கடி வந்து ஒரு லாங் ஸ்ட்ரங்கு டாமேஜ் ஷார்ட் கன் அந்த மாதிரிலாம் சில டைம் அந்த இடத்துல ஓரத்தில் போட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி பார்க்குறதே இருக்கேன். ஏன்னா சில டைம் இந்த மாதிரி பக்காகி செத்துருவீங்க. நான் வந்து இந்த மாதிரி பக்காகி ஏகப்பட்ட தடவை செத்துட்டேன். இந்த டே 2 தான், இவ்வளோ நேரம் கழிச்சு நான் டே 2 தான் வந்திருக்கேன். நான் இப்போ 34 நிமிஷமாக நான் விளையாண்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. ஹலோ பாய் பாய். அதே போல் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய்.